பவானியில் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் காடையம்பட்டி பொது சுத்திகரிப்பு சங்கம் சார்பில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, பிளாஸ்டிக்கால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பவானி கூடுதுறையில் நுழைவு வாயில் பகுதியில் இருந்து துவங்கிய இப்பேரணி நகரின் முக்கிய வீதி வழியாக சென்று மகளிர் காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. இதில் பெருந்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர்களான ராஜ்குமார், ஜோதி பிரகாஷ், கொங்கு இன்ஜினியர் காலேஜ் பேராசிரியர்களான டாக்டர் மணிமாறன், டாக்டர் அம்பிகா, நவநீதன் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பொதுமக்கள் மஞ்சப்பை கடைகளுக்கு எடுத்துச் சென்று சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கழிவுகள் தேங்கி வெற்றியை கிருமிகளால் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. இதனால் பொருளாதார உயிர்களுக்கு மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றன. கைகளையே பயன்படுத்துங்கள். தரங்களை பயன்படுத்த பிளாஸ்டிக் பொருள்களை பயன்படுத்துவார்கள். எங்களால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் மெல்லிய பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி இயலாது. எனவே ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பேன் மற்றும் தூக்கி எறிவது நிலத்தடி நீர் தன்மையும் வெகுவாக பாதிக்கிறது. மேலும் அவர்கள் எரிக்கப்படுவதால் பல்வேறு சுவாச பாலங்களை ஏற்படுத்துகிறது.